வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரோமன் டைன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரோமன் டைன்ஸை பற்றினா ஒரு பிக் நியூஸ் தான் இது. அதாவது ரோமன் டைன்ஸோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது ரோமன் டைன்ஸோட ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டான ஒரு வீடியோ. அதாவது ரோமன் டைன்ஸை பிடிக்காத அதர் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து சுத்தமாக பிடிக்காது. அது இல்லாமல் ரோமன் டைன்ஸை பற்றி அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, அதாவது ரோமன் டைன்ஸ் இல்லை அப்படின்னா WWE இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாட் வந்து இருக்குது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டால், ரோமன் டைன்ஸ் வந்து அகைன் WWE வந்து சாம்பியன் ஆவாரா ஆக மாட்டாரா. அது இல்லாமல் மூணாவதாக வந்து ரோமன் டைன்ஸ் வந்து WWE வந்து எத்தனை வருஷம் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில், அதாவது இந்த 3 டாப்பிக்கை வச்சு இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோமன் டைன்ஸை பற்றின ஒரு ஹிஸ்டோரிக்கலான ஒரு ஸ்டோரியை வந்து பார்க்க போகிறோம். அதாவது ரோமன் டைன்ஸை பற்றின ஒரு ரியல் ஸ்டோரியை வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம எடுக்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால், WWE வந்து ரோமன் டைன்ஸை ஒர்க் பண்ணுறாரு. WWE தான் ரோமன் டைன்ஸ் ஒர்க் பண்ணுறாரு. ஆனாலும் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் டைன்ஸ் இல்லை அப்படின்னா WWE இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது என்னதான் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து WWE ஒர்க் பண்ணாலும், ஆனால் WWEக்கு ஒரு அடையாளமாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டால், அது முழுக்க முழுக்க அது ரோமன் டைன்ஸ் மட்டும் தான். அதாவது இப்போ இருக்க எராவில் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் தான் WWEக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ரோமன் டைன்ஸ் வந்து 2020 வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ரிட்டர்ன் வந்திருப்பார். ரிட்டர்ன் வந்ததுலேருந்து 2024 வரைக்கும் நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் தான் சாம்பியனாக WWE இருந்தார். அவர் மட்டும்தான் அந்த 4 வருஷமே WWE ரூல் பண்ணார். அவர் தான் அப்போ சாம்பியனாகவும் இருந்தார். அதாவது 1316 நாள் வந்து நம்மளுடைய WWE வந்து ரோமன் டைன்ஸ் தான் சாம்பியனாக இருந்தார். அது இல்லாமல் இந்த பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு டீமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளை உருவாக்கி நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது இல்லாமல் ரோமன் டைன்ஸ் வந்து பல ரெஸ்லரை வந்து வளர்த்து விட்டுருக்காரு. அது இல்லாமல் WWEக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட்டையும் நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. அதாவது இப்போ ரோமன் டைன்ஸ் வந்து அந்த 4 வருஷத்தில் வந்து சாம்பியனாக இருந்தார் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து எல்லாத்துலேயுமே WWEக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக இருந்திருக்காரு. அதாவது ஒரு மெர்கண்டைஸ் சேல்ஸில் வந்து, அதாவது ஷூஸாக இருக்கட்டும், இல்லை பெல்ட்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஷர்ட்டு, கேப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து நம்மளுடைய WWEக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துருக்காரு. இதை வந்து யாராவது இல்லை இது வந்து பொய் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா அது எல்லாமே ரியல், எல்லாமே உண்மை. ஏன்னா ரோமன் டைன்ஸ் வந்து 2020 வந்து சாம்பியன் ஆனார். சம்மர் ஸ்லாமில் சாம்பியன் ஆனார். ரெசல்மனியா 40 அது வந்து 2024 வந்து அவரோட வந்து சாம்பியனை வந்து லாஸ் பண்ணார். அப்போ இருந்த வரைக்கும் நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் மட்டுமே தான் WWE ரூல் பண்ணார். அதாவது WWEக்கு வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து அதிகமான ப்ராஃபிட்டை வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் மட்டுமே தான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் டைன்ஸால் நம்மளுடைய WWE வந்து அதிகமான லாபத்தை வந்து எடுத்திருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. அப்போ தான் நான் சொன்னேன்ல. ஏன்னா அது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் கூட மோதின ரெஸ்லர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து WWE வந்து நம்பர் 1 ரெஸ்லராக இப்போவும் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஜே ஊசோ தான் நம்மளுடைய ரோமன் டைன்ஸோட ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட்டாக இருந்தார். ஏன்னா இப்போ நம்மளுடைய ஜே ஊசோட லெவல் எப்படின்னு கேட்டால் அது வேறு லெவலில் இருக்குது. அதாவது இப்போ வந்து WWEல வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக ஆகிட்டார். அது எதனால் அப்படின்னு கேட்டால் ரோமன் டைன்ஸ்னால. அதாவது இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஜே ஊசோவாக இருக்கட்டும், ட்ரூ மேக்கின்டையர் இருக்கட்டும், இல்லை கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய செத் ரோல்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய எல்லை நைட்டாக இருக்கட்டும், அதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்மளுடைய ரோமன் டைன்ஸால் WWEல வந்து அதாவது அதிகமான ரெஸ்லர் வந்து டாப் 1 லெவலுக்கு போகிறதுக்கான முக்கிய காரணமாக யார் இருந்தது அப்படின்னு கேட்டால், முழுக்க முழுக்க அது வந்து ரோமன் டைன்ஸ் மட்டுமே தான். அது வந்து இது எல்லாமே, இந்த புகழ் எல்லாமே யாருக்கு சேரும் அப்படின்னு கேட்டால், இது வந்து ரோமன் டைன்ஸுக்கு கண்டிப்பாக இது போய் சேரும். அதாவது ரோமன் டைன்ஸ் வந்து WWEக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருந்தாரா அப்படின்னு கேட்டால் அதிகமான ப்ராஃபிட்டாக இருந்தார். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சொல்லலாம், அதாவது WWE தான் ரோமன் டைன்ஸுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் தப்பான விஷயம். அதாவது WWEக்கு அடையாளமே யார் அப்படின்னு கேட்டால் அது முழுக்க முழுக்க அது ரோமன் டைன்ஸ் மட்டுமே தான். அதாவது ஃபேன்ஸ் சொல்கிறது உண்மையாக அப்படின்னு கேட்டால் 100% வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸுக்குனால தான் WWEக்கு அடையாளம் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதை நீங்கள் ஏற்றுக்குங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ரெண்டாவது அப்படின்னு கேட்டால், WWE வந்து திரும்பி அகைன் வந்து ரோமன் டைன்ஸை வந்து WWEல வந்து சாம்பியனை வின் பண்ண வைப்பாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வின் பண்ண வைப்பாங்க. அதாவது WWEயோட கரண்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து இன்னும் 2 வருஷம் தான் WWEல ஒர்க் பண்ண போகிறாரு. அது 2026, 2027 இந்த 2 இயரில் வந்து நம்முடைய WWE வந்து 2 விதமான பிளானை வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கு போட்டு வச்சுருக்காங்களா. அது என்ன பிளான் அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், அது இல்லாமல் இன்னொன்று வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன். இந்த 2 சாம்பியனுமே வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து
WWE விட்டு போறதுக்குள்ள இத வந்து வின் பண்ணிருவாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது அப்படிங்கிறத விட WWE வந்து ரோமன் ரெயின்ஸுக்காக இந்த பிளான வந்து போட்டு வச்சிருக்காங்களா. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE விட்டு போறதுக்கு முன்னாடி, அதாவது அவரோட ரெஸ்லிங் கரியரை விட்டு ஓய்வு பெறுவதற்கு முன்னாடியே வந்து, அதாவது எப்படியும் 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அஃபிஷியலி சொல்லிட்டாரு. அதனால அவர் ரிட்டயர்மெண்ட் ஆகுறதுக்குள்ள வந்து நம்மளுடைய WWE வந்து அகைன் வந்து திரும்பி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியனா அழகு பார்க்க போறாங்களாம். அதாவது ஒண்ணு வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து வின் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வின் பண்ணுவாராம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டயர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள வந்து இந்த 2 சாம்பியனை வந்து கண்டிப்பா வின் பண்ணிருவாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இது வந்து நான் சொல்லல, WWE தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. அடுத்து இதனால வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பா உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து 2 சாம்பியனுமே வின் பண்ண போறாரு. அதாவது ஒரே நேரத்தில் வந்து 2 சாம்பியனை வின் பண்ண மாட்டாரு. அதாவது ஒரு தாட்டி வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை கூட வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து வந்து இல்ல இப்போ 2026ல் அதை வின் பண்ணுறாருன்னா 2027ல் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வின் பண்ணலாம். இல்லை அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை முன்னாடியே வின் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணலாம். ஆனாலும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள 2 சாம்பியன்ஷிப்பையுமே வின் பண்ண போறாரு அப்படிங்கிறது WWE சொல்கிறாங்க. ஆனால் என்னோட ஒரு தாட் என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEல எல்லாத்தையுமே வின் பண்ணிட்டாரு. ஆனாலும் ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், மணி இன் த பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு பீஃப் கேஸை வந்து இன்ன வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEல வின் பண்ணவே இல்லை. ஏன்னா அதை மட்டும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் WWEல ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா சாம்பியன்ஷிப்புமே வின் பண்ண மாதிரி ஆகும். ஆனாலும் இன்ன வரைக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த மணி இன் த பேங்கை வின் பண்ணாமல் வச்சிருக்காரு. மேபி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த 2 சாம்பியனை வின் பண்ணுறதுக்குள்ளே வந்து, அதாவது 2 சாம்பியனை வின் பண்ணுறதுக்குள்ளே வந்து இந்த மணி இன் த பேங்கையும் வின் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபேன்ஸோட எல்லா ஒரு கடனுமே தீர்ந்துடும். ஏன்னா அப்படி நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து அதுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த மணி இன் த பேங்கை வின் பண்ணல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்து அப்படியே விழுந்துடும். அதனால் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள 2 சாம்பியனை வின் பண்ணிவிட்டு இந்த ஒரு மணி இன் த பேங்கையும் வின் பண்ணால் மேபி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. மேபி அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3வது இது, அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE விட்டு எப்போ போக போகிறாரு அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்னும் WWEல மேக்ஸிமம் 2 வருஷம் தான் ஒர்க் பண்ண போகிறாராம். அதை அஃபிஷியலி ரோமன் ரெயின்ஸை சொல்லிட்டாரு. அதாவது எனக்கு வந்து லுக்கிமியா அப்படிங்கிற அந்த ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறது மேபி அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் என்னால் வந்து தொடர்ந்து என்னால் ரிசல்ட் பண்ண முடியாது. அது இல்லாமல் எனக்கு வந்து உடல் அந்த அளவுக்கு என்னால் ஒத்துழைக்க முடியல, என்னால் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால மேபி நான் வந்து மெடிக்கலி கிளியராக இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த ரெஸ்லிங் கெரியரை விட்டு ஓய்வு பெற்றுட்டு நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டில் இருக்க போகிறேன்னு சொல்ல, நான் வந்து ரெஸ்லிங் பண்ண மாட்டேன். ஆனால் அதாவது நான் வந்து ரெஸ்லிங் கெரியரில் வந்து நான் வந்து அன்ஃபிட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காதனால மேபி ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்னும் குறைஞ்சபட்சம் 2 வருஷம் மட்டுமே தான் WWEல ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் அப்படி ஒரு வேளை நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEக்கே கண்டிப்பாக வரவே மாட்டாரா அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் வந்து வரவே மாட்டாருன்னு சொல்லலாம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக WWEக்கு வருவார். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டாலும் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட்லாம் ரொம்பலாம் ஆக மாட்டார். ஆனால் ரெஸ்லிங் கரியரை விட்டு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்பார். அதாவது இப்போ நம்மளுடைய ராக் இருக்கார்ல, அது மாதிரி அந்த ஒரு டச்சில் வந்து இல்லாமல் அப்பப்பைக்கும் அந்த ஒரு லேசாக ஒரு டச்சில் வச்சுக்கிட்டு இருக்க தவிர, அதாவது மேக்ஸிமம் இதை வந்து ஒரு பார்ட் டைமாகவே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வச்சுக்க மாட்டார். அது எப்போயாவது வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ராக் மாதிரி WWEக்கு வராரு கூட, அதாவது நீங்கள் வந்து வாங்க ரோமன் அப்படின்னு சொல்கிறப்ப மட்டும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு அப்பீரியன்ஸுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ரோலுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணணும் அப்படின்னா மட்டுமே தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த ரெஸ்லிங்கை விட்டுட்டு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் போகிறப்ப வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ராக்கு மாதிரி ஹாலிவுட்டுக்கு கூட போயிடுவார். ஏன்னா ஹாலிவுட்டுக்கு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்படி மேபி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்லிங்கை விட்டுட்டு ஹாலிவுட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிரும். இப்போ நம்மளுடைய ராக் வந்து எப்படி வந்து ஏதாவது ஒரு மேட்ச்சுக்கு, அதாவது ஏதாவது ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணணும், இல்லை ஒரு பேப்பரியை வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, அதோட டிக்கெட் சேலிங்கை வந்து அதிகமாக்கணும் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய WWE சரி இல்லை டிகே நிறுவனம் சரி எப்படி நம்மளுடைய ராக்கை வந்து வாங்க ராக் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்களா, அதே மாதிரி அப்போ வந்து நம்மளுடைய ஸ்டோரியை பில்டப் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு விஷயம் வேணும். ஒருத்தர் வந்தால் மட்டும்தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் ராக் வந்தால் நல்லாயிருக்கும். அவருக்கு கீழே வந்து ராக்கால் வர முடியல அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணணும், அந்த ஒரு பேப்பரை வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அப்போ வந்து நம்மளுடைய WWE கூப்பிட்டு அப்போக்கி நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்டோரியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது ரோமன் ரெயின்ஸோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் அதிகமாக பேசப்படுது. அது இல்லாமல் நான் படித்த வரைக்கும், நான் கன்சிடர் பண்ண வரைக்கும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி மேபி சொல்லப்படுது. இதில் வந்து ரோமன் ரெயின்ஸை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே
அவ்வளவு உண்மை. அதாவது ரோமன் ரெயின்ஸ் இல்லைன்னா WWE இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுவும் உண்மை தான். ரோமன் ரெயின்ஸ் இல்லைன்னா WWE டவுனாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு கொரோனாவோட அந்த ஒரு பேண்டமிக்கில் வந்து WWE எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சாம்பியனை வின் பண்ணதில் வரைக்கும், அந்த சாம்பியனை லாஸ் பண்ணது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அது இல்லாமல் அந்த சாம்பியன் வச்சிருக்கப்ப யார் யார் ஃபியூடு பண்ணாங்களோ அவங்கெல்லாம் WWE எவ்வளோ பெரிய டாப் பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டையர்மெண்ட் வந்து இப்போ தான் இந்த ஒரு இதில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ரிட்டையர் பண்ணாலும் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் நான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா எந்த ஒரு அப்டேட் வேணுமாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. உங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காகவே ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுவேன் நண்பா. ஏன்னா எல்லா ஒரு அப்டேட்டுக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கீங்களே தவிர ஆனால் வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுனாக தான் நண்பா போகுது. கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா பரவாயில்ல. ஒரு லைக் பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் யாருமே பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் நண்பா.